அழகு பார்த்து கொண்டுட்டு போயிடுச்சு. நம்ம இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போகிறோன்னா பாப்பி ப்ளே டைம் தான். இந்த கேம் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம், ரோப்ளாக்ஸ் தான். ஆனால் எந்த கேமும் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். அடுத்ததான் இந்த மாதிரி ஹகியூகி இதெல்லாம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஹகியூகிலாம் இருக்குது, ஆனால் இந்த பாப்பி சாப்டர் 4 வர மாதிரி இருக்காங்க, எனக்கு தெரியாது. வாங்க கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். அது சாதாரணமாக லேட்டில் போகிறது என்னோட இதுதான் என்னோட ஐடி. ரோப்ளாக்ஸ் யாராவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ஐடியா ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுதான் நீங்களும் என் வீடியோவில் வரக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வாங்க கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ப்ளே கொடுத்துட்டேன். அது மூலமாக இது நான் மொபைலில் தான் விளாட்றேன், இப்போயே சொல்லிடுறேன். அதனால் கிராஃபிக்ஸ் நிறையா இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ அவ்வளோதான், கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? போன டைமே. அடுத்தது எங்கே பார்த்தீங்களா, எல்லாமே மாற்றிட்டாங்க. அடுத்த போன டைம் இதோட ரொம்ப நல்லாயிருக்கு. லைட்டில் கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அடுத்த க்ரௌச் பண்ணுறது, ரன் ஸ்பீடில் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. செட்டிங்ஸ் கூட இந்த கேமுக்கு தேவையான கொண்டு வந்திருக்காங்க. ஹேண்டு கூட ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இது ரோப்ளாக்ஸ் ஹேண்டு. இங்கே ரியாக்டாக ரோப்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் நான் கண்டிப்பாக ரோப்ளாக்ஸ் எந்த கேமுக்கு பெண்ணே பண்ண மாட்டேன். இப்போது நான் இதை விளையாட போகிறேன். இது பேர் என்ன நான் இப்போ சொல்லவே மாட்டேன், நீங்கள் வெளில போனதுக்கப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கோ. அவ்வளோதான், புள்ள வந்தாச்சு. இப்போ நான் ஒரு வித்தை பண்ணலான்ட்டு இருக்கேன், ஆனால் அது வரக்கு சான்ஸ் கம்மி தான். இல்லை, வரல. சரி பரவாயில்ல, சாதாரணமாகவே போவோம். இந்த அசிங்கம் எனக்கு தேவை தான், தேவையில்லாமல் மொக்க வாங்கிட்டேன். சரி இப்போ நம்ம திரும்ப மேலே வந்தாச்சு, வாங்க இப்போ போகலாம். ரன் 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 முடியாது, அவ்வளோதான், பிடிச்சாச்சு. இப்போ பொறுமையாக போகலாம் கைஸ். ஓகே, அவ்வளோதான். நம்ம யாரை பார்க்க போயிட்டுருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சு மிரண்டு போயிடுவீங்க. ஏன்னா அப்படி ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவர் ஒரு டம்மி பீஸுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த கேமில் ஒரு மொக்கையை காமிச்சிருக்குங்க, வேறு யாரும் இல்லை, இந்த பீனோசரஸ் மூஞ்சி தான். ஓகே, இப்போ வாங்க இந்த கேமோட மொத்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளே போகக்கூடாது. இதுக்குள்ளே போகாதா, இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, இதை பிடிச்சி இழுத்து விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான கரண்ட் சப்ளை கிடைக்கும். இந்த பீனோசரஸ் வர இங்கே இருக்கான், போயிட்டான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பக்கத்து இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் காமிச்சோம்ல. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இருங்க, அதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, ஒழிஞ்சிக்கலாம். எங்கடாவன் இன்னும் கத்துனது மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, பார்த்தான், எங்கே போனான்னு தெரியலையே. ஓ, அங்கே போயிட்டுருக்கான், பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டான் நாட்டுக்கு. சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைனா அங்கே நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இது ஐஸை எடுத்தோடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அப்படியே ஹேண்டு சேஞ்ச் பண்ணி இங்கே ஜம்ப் பண்ணு, கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சா? இப்போது நம்ம ஐஸ் பவர் இங்கே வச்சிட்டோன்னா நம்ம இதை ஸ்பெஷல் ஹேண்ட் வச்சு உடச்சிடலாம். ஸ்பெஷல் ஹேண்ட் எடுத்து உடச்சிடலாமா? 3 2 1 பிரேக் பண்ணியாச்சு. அடுத்தது அங்கே இதுக்கு தேவையான கான்செப்ட் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா இப்போ இந்த கதை ஓப்பன் ஆயிடும். ஆனால் இங்கே நம்மளால் எப்படி கரண்ட்டு, அதாவது இந்த கம்பிலாம் சுற்ற முடியும்னா, நீங்கள் அந்த பேட்ரி போட்டாதான் உங்களால் இந்த சுற்ற முடியும். நீங்கள் ரெண்டுத்தையும் சுற்றினதுக்கப்புறமா அந்த பேட்ரி போட்டால் தான் உங்களால் போட முடியுமே தவிர, அந்த பேட்ரி போடாமல் உங்களால் இதை சுற்றி எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த பேட்ரி போட்டுக்கணும். அடுத்ததான் இங்கே ஒரு கரண்ட் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அது என்ன ஹேண்டு, அந்த எல்லோ ஹேண்டுக்கு தேவையானது இங்கே இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்ரி எடுத்துக்கணும். இந்த பேட்ரி எடுத்துகிட்டு போய் நம்ம க்ரீன் ஹேண்டுக்கு தேவையான பவர் சப்ளை தான் ஃபஸ்ட் எடுக்கணும்.
ஏன்னா எல்லாம் எடுக்காது பவர் சப்ளை ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது. அது நம்மளை ஏமாத்துறதுக்காக செட் பண்ணியிருக்க ஒரு ட்ராப்புன்னு சொல்ல மாட்டேன், நம்ம தான் அது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பவர் சப்ளைவை எடுத்துகிட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்களா க்ரீன் கலரில் இருக்கா, இப்போ அப்படியே இந்த க்ரீன் பவர் சப்ளைவை எடுத்து இங்கே வச்சுட்டா ஐயோ நம்ம பார்த்துட்டோம், ஜஸ்ட்டு தப்பிச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அது போடணும். நம்ம எப்படி வெளியே போக முடியும்னா இதை வச்சு தான் நம்மளால் அங்கே பவர் சப்ளை கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக நவுத்திக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நவுத்திக்கிட்டு அடுத்ததான் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டா இப்போ நம்ம இந்த ஹேண்டை சேஞ்ச் பண்ணி அடுத்தது எதை சேஞ்ச் பண்ணிட்டா நம்மளால் மேலே போய் அந்த பவர் சப்ளை எடுத்து அங்கே விட்டுக்கணும். இப்போ மேலே போட வர கோத்துக்கு என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம மேலே வந்தாச்சா, இப்போ இந்த பவர் சப்ளை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே கொடுத்தா நமக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். என்ன கேட்டு நான் சொல்கிறேன் இருங்க, இந்த பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோமா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி போய்க்கோங்க, இப்படி போயிட்டு இங்கே தான் இந்த பவர் சப்ளை கொடுத்துட்டு வாங்க. எந்த கேட் ஓப்பன் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே போயிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ அங்கே வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டுனா இந்த கேட் தான் ஓப்பன் ஆகிருக்கும். பீனசரஸ் கூட நின்றுருக்கான் பாருங்க. இங்கே இருக்க நம்ம ரெட் கேஸை நிறுத்தணும். அதுக்கு நம்ம அங்கே போய் ஆபி பண்ணணும். அப்போ பண்ணால் 2 சைடு ரெட் கேஸ் வரும். அப்போ நம்மளால் ஒரு இடத்துல போய் அந்த ரெட் கேஸை நிறுத்த முடியும். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா, அந்த இடத்துக்கு போய் நம்மளால டேரெக்டாக ரெட் கேஸு ஆஃப் பண்ண முடியுதா இல்லை நம்மளால் அந்த ரெட் கேஸையும் ஓப்பன் பண்ணி தான் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இங்கே தான் ஒரு விண்டோ உடஞ்சிருக்கும், இந்த விண்டோ தான் அதுவும் முடியல. இப்போ ஃபேர் ஹேண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போது ப்ரெஷர் ஹேண்ட் நோ. அப்போ நம்மளால் 2 அதை ரெட் கேஸையும் கொண்டு வந்தால் தான் நம்மளால் அங்கே போக முடியும். பாபி பண்ணிடலாம் வாங்க. அந்த இடத்துக்கு போனால் முதல்ல இங்கே தான் நீங்கள் ஆபி பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த டோர் திறந்துக்கிட்டீங்க. இங்கே பார்த்தீங்களா பவர் சப்ளை, இதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு சுற்றி சுற்றுடாடே சுற்றிட்டா. இது என்னது, இது ஒரு பக் தான், இது கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஜம்ப் பண்ணால் அந்த பக்லேருந்து வெளியே வரல. அந்த கேம்காரங்க கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும், கிளியர் பண்ண மாட்டுறானுங்களே. சரி, அப்போ நமக்கு இந்த எல்லோ தான் தேவை. ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இந்த பேட்ரி எடுத்துக்கோங்க, பேட்ரி. நீ டென்ஷன் பண்ணாது. இந்த பேட்ரி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த ரெட் பவர் எடுத்துக்கோங்க. சாரி, ஓகே. இப்போ இந்த பவர் எடுத்ததுக்கப்புறமா இங்கே மேலே போய் இந்த கையில் தான் இருக்கணும். எரிச்சிட்டிங்களா? இப்போ இங்கே தான் நம்ம அந்த 2வது கேஸ் ரெட் கேஸையும் கொண்டு வரணும். பக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எங்கே போட்டுடலாம் பேட்ரி. அடுத்ததான் இதை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறமா இவ்வளோ நேரம் அங்கே ரெட் கேஸ் விளையாடலாம். போட்டதுக்கப்புறமா ரெட் கேஸ் வந்துச்சு. யாரெல்லாம் கவனிச்சிங்க மறக்காமல் கமெண்ட்டில் யாரெல்லாம் கவனிச்சிங்களோ அவங்கள ரெட் கேஸ் போட்டு விட்ருங்க. சாரி, ரெட் டாட் போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம 2 ரெட் கேஸையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபி பண்ணிட்டா நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம். வாங்க போகலாம். சாரி, தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துக்கு போயிடலாம். இது அங்கே மேலே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இன்னும் இந்த பீனோசரஸ் இங்கே நின்றுருக்கான். இப்போ நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட்டாலும் சரி நம்ம ஜம்ப். ஆஹா, இவன்ட்டு அவுட் ஆனால் தான் நம்ம மேலே போக முடியும். சரி, அவுட் ஆயிடுவோம். ஓகே, ஆயாச்சு. வாங்க இப்போ மேலே போகலாம். அழுத்துடா. ஐயா, அழுத்துறக்குள்ளே இவன் வேறு பார்த்துட்டான். இது இவ்வளோ சீக்கிரம்லாம் இவன் வரமாட்டானே, கண்டிப்பாக இது பக்காக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம மேலே போகலாம். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இனி இப்போ அந்த வீட்டை திறந்துருக்கு. டேடி என்னடா இதெல்லாம்
ஒருவேளை நம்ம அந்த ரெட் கேஸ் திறந்ததுனால ஒருவேளை அந்த ரெட் கேஸ் இங்கே வந்து இந்த விண்டோ பிரேக் பண்ணியிருக்குமோ? சாப்டர் 4ல் ரெட் கேஸ் ஒரு இடத்துல விண்டோ பிரேக் பண்ணி விட்டுருல, அந்த மாதிரி நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த விண்டோ ஏற்கனவே கிராக் விட்டுருந்தது. அதனால் கண்டிப்பாக அது ரெட் கேஸ் தான் பிரேக் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் அங்கே பைப் வேறு உடஞ்சிருந்துச்சு. அதுதான் பார்த்து தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியானா, இருங்க அந்த ஐடியாவை நீங்களே பார்த்துக்கினா வந்து அவ்வளோதான். பார்த்துட்டான் ஓடுறா. அவன் கண் முன்னாடி எஸ்கேப் போகிறான். அவனை வெறுப்பேற்றிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம நான் இந்த ஃபஸ்ட் லெவல் மேப்பை தான் முடிச்சிருப்பேன். டேரெக்டாக பீனோசரஸ்க்கு போயிருக்கேன். அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம அகியுகி தான். இவனை முடிக்கணும். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஒரு இது கொடுக்கணும். அப்போ தான் நான் இந்த அகியோடைய முடிப்பேன். இல்லைன்னா நான் முடிக்கவே மாட்டேன். சரி, பாய். அடுத்த வீடியோ